அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பற்றி எரிகிற ஆசை. உங்களுக்குள்ள பற்றி எரிகிற ஆசை தான் எண்ணங்களாகவும் செயல்களாகவும் மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்குது. உங்களுக்குள்ள பற்றி எரிகிற ஆசையையும் அதனுடைய ஆற்றலையும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். ஆசை தெரியும், அது என்ன பற்றி எரிகிற ஆசை. சாதாரண மனிதர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள்ல இதுவும் ஒன்று. விரிவா சொல்றேன், கேளுங்க. நீங்க பல திறமைகள் படைத்த மனிதரா இருக்கலாம். ஆனா நீங்க எந்த விஷயத்துல அதிக மணி நேரம் செலவு செஞ்சிருக்கீங்களோ அதில் தான் நிபுணத்துவம் பெற்றிருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு அதை வெற்றி அடைஞ்சீங்க அப்படிங்கிறது அது வேறு, நிபுணத்துவம் அப்படிங்கிறது வேறு. தங்களுடைய சிந்தனைக்கு சற்றுமே ஒத்து வராத, உங்களுக்கு விருப்பமே இல்லாத எந்த வேலையும் செஞ்சா கடமைக்கேன்னு செய்வோம். ஆனால் அதே உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா முதல் அவ்வரை என்னென்ன நடக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றையும் அனுபவித்து செல்லுவோம் இல்லையா, அதுதான் கடமையோடு செய்வீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் அப்படின்னா அதை ரசித்து விளையாடுவீங்க. ஆனால் விருப்பமே இல்லை அப்படின்னா, ஈடுபாடே இல்லை, சிந்தனையே இல்லை, எண்ணமே இல்லை, இலக்கே இல்லை அப்படின்னா அந்த செயலை கொஞ்சம் கூட துணிச்சலே இல்லாமல் செய்வீங்க. அந்த மாதிரியான செயல்களை செய்யாதீங்க. விளையாட்டுக்கு கூட கடமைக்கு விளையாடுவதற்கும் கடமையாக விளையாடுவதற்கும் உள்ள சின்ன வித்தியாசம் இருக்கு. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா கிரிக்கெட் வீரர் கேப்டன் தோனியை சொல்லலாம். தனக்கு விருப்பமே இல்லாத ரயில்வே துறையில ஒரு பயண பரிசோதரா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சு கொள்ள அவருடைய எண்ணம் ஒத்துக்கல. அவர் எண்ண ஓட்டங்கள் அனைத்துமே அவரை கவர்ந்திழுக்க கூடிய கிரிக்கெட்ல சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவரை பின்தொடர்ந்துட்டு இருந்துச்சு. தனக்கு பிடிக்காத ஒரு செயலையும் தனது எண்ணங்களுக்கு ஒத்து வராத செயலையும் அவர் செய்ய விரும்பல. தனக்காக விளையாடுகின்ற ஒவ்வொரு பந்தையுமே தேடி பிடிச்சு விரட்டுற மாதிரி எல்லைக்குள்ள இல்லாத மட்டையாளர்களையும் தன்னுடைய ஸ்டம்ப் ஸ்டைல்ல அவரை வெளியே அனுப்பினாரு. அவருடைய உற்சாகத்தினால ஒரு பந்துல 6 ரன்களை எப்படி எடுக்க அவரு முயற்சி செஞ்சிருக்காரு. ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ஒவ்வொன்றையும் அவர் ரசிச்சு தான் செஞ்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடமைக்கு செய்வதற்கும் கடமையா செய்வதற்கும் உள்ள வித்தியாசம். உங்களை பற்றி, உங்களை எண்ணங்களை பற்றி, உங்களுடைய ஆசைகளை பற்றி தீர்க்க தரிசனங்களோடு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. மற்றவங்க ஒரு நாளைக்கு சராசரியாக 8 மணி நேரம் உழைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள விட 2 மணி நேரம் கூடுதலாக உழைங்க. உங்களுடைய விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த செயலையுமே நீங்கள் வெற்றியோ தோல்வியோ மட்டுமே அடைய முடியும். ஆனால் தெளிவான சிந்தனையோடு தெளிவான எண்ணங்களோடு ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்கின்ற ஆரவாரம் இல்லாத அற்புதமான எண்ணங்களோடு செயல்படுகின்ற ஒவ்வொரு நொடிகளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் வரங்கள் தான். உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தோனியை தட்டி எழுப்புங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதன் மீது அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதை அப்படியே பணமாகவோ பதவிகளாகவோ செல்வங்களாகவோ மாற்றிக்கோங்க. வாழ்தல் என்பது ஒரு கலை. ஒவ்வொரு நொடியும் வெற்றியோடு வாழ்வது அப்படிங்கிறது தனிக்கலை. உங்களுக்குள்ள ஒளிந்திருக்கிற தோனியை தட்டி எழுப்பாம உங்கள் தெருக்கல்ல மட்டுமே தெரிந்திருக்கிற முகங்களோடு முகங்களாக மறைய விரும்புறீங்களா? இல்லை, உள்ள ஒளிஞ்சிருக்கிற தோனியை கண்டறிஞ்சு, உங்களுக்குள்ள இருக்கிற தோனியை கண்டறிஞ்சு உங்களுடைய திறமையை வெற்றியடைய போறீங்களா? அனைத்தும் உங்களுடைய எண்ணப்படிதான். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக வாழுங்க. உங்கள் எண்ணங்கள் மீது கவனமாக வாழுங்க. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கோங்க, உங்களுக்குள்ள பற்றி எரிகிற ஆசைதான் எண்ணங்களாகவும் செயல்களாகவும் மாற்றமடைஞ்சுக்கிட்டே இருக்கும். பிடித்த செயலை பிடித்தபடி படித்தபடி எழுதியபடி பற்றி எரிகிற அற்புதமான ஒளியை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். உங்களுக்குள்ள பற்றி எரிகிற ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் வெற்றியளிக்க தயாராகுங்க. நன்றி.